இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். யார என் வார்த்தை எப்படி வருதுன்னா, இஸ்ரவேல் புத்திரரே, இஸ்ரவேலர்களே. இஸ்ரவேல் யாரு? உலகத்தானா ஆவிக்குரியவனா? ஆவிக்குரியவனை பார்த்தா ஆண்டவர் பேசுறாரு. உலகத்தான பத்தி ஆண்டவர் பேசல, ஆவிக்குரியவர்களை பத்தி தான் ஆண்டவர் பேசுறார். கேளுங்கள், தேசத்தின் குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது என்னதான் அவர் சொல்றாரு பாருங்க, உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, என்னை பற்றி அறிகிற அறிவும் இல்லை. இது கர்த்தர் உங்க மேல ஒரு வழக்க வைக்கிறார். என்ன இல்லை? ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவு கிடையாது. தினமும் வேத வாசிப்பு இல்லை. வேத வாசிடா, ஜெபம் பண்ணுடா, ஆலயத்துக்கு போன்னு சொன்னா வீட்டுக்குள்ளேயே அது என்ன அப்படிங்கலாமலாம் எழும்புது. போனாதான் கிடைக்குமா? அந்த ஆள் ரொம்ப டேஞ்சரான ஆள், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்காங்க. இந்த ஆலயத்துக்கு போடுற விஷயத்துல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பாத்தீங்களா, கொஞ்சம் டேஞ்சரான ஆள். அவங்க டேஞ்சர்ல இருக்காங்க. அவங்க வண்டி எப்படி இருக்கு? கர்த்தர் கேஸ் போட்டுறாரு. தோத்துறோம், என் ஆலயத்து வரக்கூடாதுன்னு சொல்றியா? நீயே போப்பட்டா போறவங்களும் என்ன செய்றா? என்ன சொல்ற? என்ன அப்படின்னு சொல்ற? அப்போ அந்த ஆள் டேஞ்சர்ல இருக்கிறான். அவனை பற்றி கவலைப்படாதீங்க. சொல்லுவாங்க, போய் போய் என்னதான் ஆச்சுதுட்டு ஒரு நாள் தெரியும். ஆமென். ஆனா அப்போ நம்ம ஆவிக்குரிய ரீதியில கர்த்தருக்கு, நமக்கும் கர்த்தருக்கும் எப்படி உறவு, நீங்க அதை சிந்திச்சு பார்க்கணும். 2024 போது, 25 வரப்போகுது. எனக்கும் கர்த்தருக்குள்ள உறவு நாளுக்கு நாள், எனக்கு என் மனைவிக்குள்ள உறவு நாளுக்கு நாள் அப்படியே குறையுதா, அப்படியே கூடுதா? கைகளை தர அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அது யாருக்கு குறையுது யாருக்கு கூடுதுன்னு கேட்கலாம் நாங்க வரல. ஏன்னா யோவான் 13:1 சொல்லுகிறாரு, இயேசு கிறிஸ்து சீசருக்கு மேல வச்ச அன்பு முதல்ல எப்படி வச்சிருந்தாரோ கடைசி வரைக்கும் அந்த அன்பு என்ன செய்யல? குறையல. அப்ப நம்ம கர்த்தர் மேல வச்ச அன்பு என்ன செய்யக்கூடாது? குறையக்கூடாது. குறைந்தால் மனம் திரும்பு. அதானே எபேசியரை பத்தி சொல்றாரு, மனம் திரும்பு, அன்பு இல்ல, அன்புல தரித்திரத்துல இருக்கிறா, இல்லைன்னா நீக்கி விட்டுருவேன் அப்படிங்கிறார், கை விட்டுருவேன் அப்படிங்கிறார். அதனால சீர்தூக்கி பாருங்க. அதனால இது ஒரு நாள் கொண்டு வரேன், ஆண்டவரை பற்றி அறிவு அந்த இதை காரியங்களை குறித்து ஒரு நாள் பேசுறேன். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னைக்கு எப்படி இருக்குங்கிறத அந்த தராஸ்கோல உங்களை முன்னிறுத்தி காட்டுறேன். நம்ம எப்படி இருக்கும், நம்ம ஜப வாழ்க்கை, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதுதான் ஓசியா 4:1 அவர் வச்சிருக்க ஒரு காரியம். ஆனா இன்னைக்கு நான் அதை குறித்து நான் பேசலை. இன்னைக்கு எனக்கு எதிராளிக்கு உள்ள ஒரு வழக்கு இருக்கு. அந்த வழக்கை குறித்து தான் இன்னைக்கு நீதி செய்யும்படி அவன் கேட்குறான். அதை தான் என்ன செய்ய அவர் கேட்கிறார் என்று பார்க்கிறோம். அதுக்கு நேரம் திரும்பலாம். இப்போ இங்கே போனா அங்கே டைம் ஆகி போயிடும். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஆமென். நம்ம ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி. வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 10:42, பிதாவாகிய தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து. யோவான் 5:22, யோவான் 5:27, பிதாவாகிய தேவனால் ஆமே என்ன செய்து என்னப்பட்டது? பிதாவாகிய தேவனுடைய நீதியுள்ள பிதாவினால் ஆமே ஏற்படுத்தப்பட்ட நீதியுள்ள நியாயாதிபதி. சங்கீதம் 7:11, 2 தீமோத்தேயு 4:2, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அப்ப அவர் நீதியை தான் பார்ப்பார். அவர் தராசல் அப்படியே வைப்பார். போதகர் என்னையும் வைப்பார். எனக்கு நீதி குறைஞ்சாலும் நானும் அவுட்டு தான். ஆமே. கணவன் அந்த அன்பு மற்ற காரியங்கள், கணவன் யாவன் குறைஞ்சான காலி. கவனிச்சுக்காங்க. அதனால உங்களை சரியா வச்சுக்காங்கன்னு நான் சொல்றேன், அவ்வளவுதான். சில பேர்லாம் தான் செஞ்சாதான் சரின்னு போயிட்டுறோம். உன் விருப்பப்படி போவாதா, தேவ சித்தம் செய்யுங்க. என் சித்தம் ஏன், அதாவது நம் மனசு மாம்சம் நம்ம விரும்பினது செய்யும். அது சரின்னு சொல்லும். அதை சிலுவையில் அரைஞ்சு கொன்னுரு, இல்லைன்னா அது ஒண்ணு கொன்னுரும்.
உன் மனசும் மாம்சத்தின்படி நீ போனீன்னா அது ஒண்ணு கொண்டுரும். நீ அதை கொள்ளாட்டா அது ஒண்ணு கொண்டுரும். ஏன்னா அது கரெக்ட்னு கொண்டு பாதாளத்தை தள்ளிடும். நீ அந்த தராசுல வைக்கும்போது நீ குறைவா காணப்படுவா, அவர் காலி பண்ணிடுவார். அதான் உண்மை. அந்த நீதியுள்ள தராசுல ஒண்ணு வைக்கும்போது நீ என்ன செய்யக்கூடாது? குறையக்கூடாது. எதுலையும் குறையக்கூடாது. அன்பு செலுத்தல குறையக்கூடாது. ஜெபம் பண்ணுவது, ஊழியம் செய்வதில், கர்த்தர் கொடுப்பது, ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவருடைய உறவுல குறையக்கூடாது. எதுலையும் குறையக்கூடாது. கர்த்தர் எதுலையும் குறையல, சீஷர்கள் எதுவும் குறையல, அவரை பின்பற்றுகிற நானும் எதுலையும் குறையக்கூடாது. நீதி செய்கிறவன் எண்ணம் பத்தாது. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பரிசுத்தம் பத்தாது, நீதி பத்தாது, உண்மை பத்தாது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நமக்குள்ளே பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆஹா அவனை விட நான் பரவாயில்ல, நீ ஆக மோசமா இருப்பான்னு இருக்கிறோம். நீ மனுஷனை கம்பேர் பண்ணாதா, தெய்வத்தை கம்பேர் பண்ணி பாரு. அதான் போன வாரத்துல சொன்னேன், நான் ஏசை அலர்னான்னு பாய்க்கிறோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆமென், அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். ஏதோ கொஞ்சம் பேர் வந்தாலும் நான் பரலோகத்துக்கு போயிடுறேன், காணிக்க வந்தாலும் சரி வரலாலும் பரவாயில்ல, அதை பற்றி கவலைப்பட போறதே கிடையாது. ஆனா சத்தியத்தை சத்தியமா சொல்லி நான் போயிடுறேன், அவ்வளவுதான். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஒருவன் அவர்கிட்ட இருந்து தப்பி போக முடியாது. ஒருவன் அவர்கிட்ட இருந்து என்ன செய்ய முடியாது? தப்பி போக முடியாது என்று பார்க்கிறோம். ஆமீன், அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொன்னல உங்கள்கிட்ட, சங்கீதம் 7:11, 2 தீமோத்தேயு 4:8 அதெல்லாம் சேர்த்து போட்டுக்காங்க. அதுல தான் அவரு அது நீதி செய்கிறான்னு பாய்க்கிறார். அப்போ அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்போ எனக்கும் எதிராளிக்கு ஒரு வழக்கு இருக்கு. அந்த வழக்குல கர்த்தர் எனக்கு நீதி செய்வார், நான் அதை பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமீன். ஒருவேளை யாருக்கு இருக்கலாம் வழக்கு இருக்கலாம். ஆமீன். நான் வழக்கு எப்படினாலும் இருக்கலாம், கர்த்தருக்கும் உங்களுக்கு இருக்கலாம். ஆமீன். மற்ற சொந்த பந்தம் குடும்பம் எங்கேயோ இருக்குது. ஆனா அவர் உன்னை நெருத்து பார்க்கும்போது, ஆவியை தராசுல போட்டு நினைச்சு வாரான், நெருத்து பார்க்கும்போது குறைவு வந்துடக்கூடாது. உன் பரிசுத்தம் குறைஞ்சிடாம, உன் உண்மை நீதி குறைஞ்சிடாம, நீ ஆண்டவர் சமூகத்துல இருந்த ஜெபங்கள் நேரங்கள் அதெல்லாம் குறையக்கூடாது. கர்த்தருக்கு நீ கொடுத்த நேரம் குறையக்கூடாது. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரமா? 24 மணி நேரம். தசமபாகத்துல 10ல் 1 அப்படிதானே? நம்ம ஏதாவது பேசுறீங்களா? ஒரு மாதிரி ஆயிட்டீங்களா? 10ல் 1. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஆண்டவர் கொடுக்கணும். ஒரு நாளைக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 3 மணி. ஆண்டவர் நாங்க ஜெபம் பண்றதிலே சர்ச்சுக்கே வர மாட்டோம், அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது. ஒரு நாள் நெருத்து பார்ப்பாரு, அன்னைக்கு குறைவுபட்டு நீ காலி, அவ்வளவுதான். அதைத்தான் சொல்றேன் நாங்க. புரியுதுங்களா? அப்போ நேரத்தையும் நீங்க சரி பண்ணணும். ஆண்டவர் உனக்கு எவ்வளவு நேரம் செலவழிச்சார், நீ ஆண்டவர் உனக்கு எவ்வளவு நேரம் செலவு பண்ணாரு, உன்னை பாதுகாக்க, உன்னை வழி நடத்த, உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை எல்லாம் பண்ணி உனக்கு பரலோகத்துல வீட்டை கட்டி அங்க கொண்டு நித்திய ஜீவனை கொடுத்து உன் நித்தியமா வைக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு நேரத்தை அவர் செலவு பண்றாரு. ஆனா நீ அவருக்கு எவ்வளவு நேரம் செலவு பண்றா? நீ செலவு பண்ணாட்டா அந்த இடத்த ஆசீர்வாதத்தை நீ இழந்து போயிடுவா, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஆமீன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை செய்வாராக. அதனால வருவோம், வழக்குக்கு வந்துருவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது சங்கீதம் 6வது வசனம். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதி நியாயம் செய்கிறார் என்று பார்க்கிறோம். ஆமென். யாருக்கு? ஒடுக்கப்படுகிற. நம்ம யாரையும் ஒடுக்க கூடாது. ஆமென். நம்ம யாரையும் என்ன செய்யக்கூடாது? ஒடுக்க கூடாது. அன்புதான் செலுத்தணும். குடும்பத்துல கணவன் மனைவியா இருந்தாலும் ஆணாதிக்கம் வேண்டாம், பெண்ணாதிக்கம் வேண்டாம், அன்பு ஆளுகை செய்யட்டும். ஆமென். அன்பு 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 ஆளுகை செய்வதாக. அதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் என்று பார்க்கிறோம். அப்ப நான் யார் ஒடுக்கப்படுறாங்களோ கர்த்தர் அவங்களுக்கு நீதி செய்வார். யாரு ஒடுக்கிறாங்க? யாரோ ஒரு மனுஷன் யாரோ ஒருத்தர் ஒடுக்குறான். ஆனா ஒடுக்கப்படுகிறவன் ஆண்டவர் பார்வையில மேன்மையா இருக்கிறான். அவனுக்கு என்ன செய்றாரு? அவர்
நீதி செய்கிறான்னு பாய்க்கிறோம். அதுதான் முக்கியம் பாய்க்கிறோம். இல்ல வேலையில இருக்கலாம், குடும்பத்துல இருக்கலாம், சொந்தத்துல இருக்கலாம், பந்தத்துல இருக்கலாம், சர்ச்சில் எங்கேயோ இருந்து ஒடுக்கப்பட்டுட்டு இருக்கிறான். அத கர்த்தருடைய கண் பார்க்கிறது. அவனுக்கு நான் நீதி செய்வேன், அவன் வழக்க நான் எடுப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. புரியுதுங்களா? நீதிமொழி 13:23. நீதியும் நியாயமும் அதான் சொல்லப்பட்டிருக்காது. அதாவது நியாயம் கிடையாமல் கெட்டு போகிறவர்கள் உண்டு. நீதி நியாயம் யாருக்கு கிடைக்காது சொல்லுங்க? இந்த உலகத்துல நீதி நியாயம் யாரு கிடைக்காதுன்னா, கைவிடப்பட்ட எப்படி ஒடுக்கப்பட்ட இவங்களுக்கு கிடைக்காது, ஏழைகளுக்கு கிடைக்காது, நீதி மறுக்கப்படும், இவங்களுக்கு கிடைக்காது. ஆண்டவர் இங்க இந்த உலகத்துல வாழுகிறவங்களுக்கு யாருக்கு நீதி கிடைக்காதுன்னா ஒடுக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு. ஆமென். அப்ப ஆண்டவர் அவங்களுக்கு நான் நீதி செய்வேங்கிறார். ஆண்டவர் என்ன சொல்ல, அவங்களுக்கு நான் நீதி செய்வேன்கிறார். சில பேர் பேசுவாங்க தெரியுமா, உன்னை அடிச்சு போட்டா கேட்க நாதி கூட இல்லைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இல்லைங்க, உலகத்தை படைச்சவர் இருக்கிறாரு. உன்னை அடிச்சு போட்டா கேட்க யாரும் இல்ல இல்ல, கர்த்தர் இருக்கார், அதை மறந்துடாதீங்க. ஆமென். அந்த திக்கற்ற அந்த ஆளுக்கு உதவி செய்ய, நீதி செய்ய நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதை மறந்து போயிடக்கூடாது. உன்னை அடிச்சா யாரு கேட்பா? உனக்கு உன்ட பணம் கிடையாது, சனம் கிடையாது, ஆட்கள் கிடையாது, என்ன வேணா உன்னை பண்ணலாம். ஆனா நீ கர்த்தருக்கு நீ என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணும். அவர் நான் கேட்பேங்கிறார். இந்த உலகம் நீதி செய்யாதுதான், செய்யாதனாலும் ஆனா நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரத்துல 18 இருந்து 20 வரை அந்த போடுங்க பார்க்கலாம். போட்டியப்பா. இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமா இருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவி அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். 19, வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்களிட மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதில்லை. பாருங்க, அவர் பாருங்க, அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாளை முறியாமலும் அங்கீகரிக்கிற தெரிய அணையாமல் இருப்பார். அப்போ இந்த உலகத்துல நீதி கிடைக்கல. இவங்க யாருக்கு கிடைக்காதுன்னா, அந்த உலகத்துல உதவி யாருக்கு கிடைக்காதுன்னா, உதவியற்ற, பலனற்ற, திக்கற்ற இவங்களுக்கு கிடைக்காது. இவங்களுக்கு மறுக்கப்படும். இவங்க வாழ்க்கை எந்த ஸ்டேஜ்க்கு போயிரும் அப்படின்னா, நீதி கிடைக்காம எங்க போயிரும்? அதாவது மங்கி எறிகிற தெரியும், அதாவது ஸ்டாப் போயிரும். வாழ்க்கை அணைஞ்சு போற நிலைமைக்கு போயிரும். நீதி அணியனுக்கு கிடைக்காது. அந்த நாணல் முறிந்து என்ன செஞ்சிரும்? அழிஞ்சு போயிரும். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நீதிக்கா கிடைக்கல அப்படின்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதான் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னு, நான் நீதி செய்கிற தேவன் இருக்கிறேன். ஆமென். நெறிந்த நாணலை நான் முறிய விட மாட்டேன், மங்கி எரிகிற திரியை நான் அணைய விட மாட்டேன் அப்படின்னு. யாரு? உதவியற்ற, ஆமென், பலனற்ற, திக்கற்ற உனக்கு நானே வழக்கில் எடுத்து நான் நீதி செய்வேன். நீதிக்கு ஜெயத்தை கட்டளையிடுங்கிறார். நீதிக்கு என்ன செய்வேன்? ஜெயத்தை கட்ட. அப்ப இந்த மாசத்துல கர்த்தர் என்ன கொடுத்தாருன்னா, நீதியே நான் செய்வேன். நான் என்ன செய்வேன்? நீதியை செய்வேன். நீதியை நான் செய்வேன்னு கர்த்தர் சொல்லுகிறான்னு பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா.
அதனால நமக்கு மேல ஒரு இருக்காரு என்று தெரிந்து நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் மாட்டிக்கிட்டு எப்படி இருக்கணும்? எனக்கு ஃபாஸ்டர் இருக்கு. அதனால கஷ்டப்படுற விசுவாசிங்களை விரட்டுறது, மற்றவங்கள பண்றது, அந்த மாதிரி இருந்தேன்னா, கண்டு காணாம போனேன்னா, எனக்கு மேல ஒருத்தர் இருக்கார். ஆமென். அல்லேலூயா. வீட்லயும் அப்படிதான். ஒருத்தருக்கு ஒருத்தரை என்ன செய்யாதீங்க, அன்பினால கொண்டு போங்க. அன்புக்கு அடிபணியாது இந்த பூமியில் ஒண்ணும் ஆகாது. அதிகாரத்தை பயன்படுத்தலாம், ஆணவத்துல எல்லாத்தையும் செய்து முடிச்சிடலாம். அதிகாரமும் ஆணவமும் உனக்கு அழிவையே தருமே தவிர ஆசீர்வாதத்தை தரவே தராது. நீ அழிஞ்சிருவா, நீ நினைக்கிறத அழிஞ்சு போயிரும். அதனால அது நமக்கு வேண்டாம். அன்பை கையில் எடுங்க. எதை கையில் எடுங்க? அந்த அன்பு உனக்கு நீதியை கொண்டு வரும். அந்த நீதி உனக்கு வெற்றியை கொண்டு வரும். அந்த ஆணவமோ ஆதிக்கமோ அது உனக்கு அழிவை கொண்டு வரும், தோல்வியை கொண்டு வரும். முடிவு அதுதான் நமக்கு. அது நமக்கு வேண்டாம். நமக்கு மேல ஒருத்தர் கர்த்தர் இருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. பாவம், என்னை விட நீங்க கஷ்டப்பட்டீங்க இந்த வாரத்துல. அதனால இவன் தானே யாரையும் அற்பமா, யாரானாலும் சரி, அற்பமா எண்ணாதீர்கள், அற்பமா பேசாதீர்கள், அற்பமா கர்த்தர் உங்களை பார்ப்பார், நீங்கள் அற்பமாவீர்கள். அவர் நீதி அப்படிதான் இருக்கு. நீ யார் அற்பமா பாக்கியோ அவர் ஒண்ணு அற்பமா பார்ப்பார். நம்ம அற்பமா போயிருவோம். நீ யார கனமா பண்றியோ நீ கனமா மாறுவோம். அது அது உலக வேலையை செஞ்சாலும் குடும்பம் வந்து எங்க எங்க எல்லாம் அப்படியே ஆள் சபையை இதான் நடத்தல். ஊழியக்காரனா இருந்தா பெரிய பெரிய ஊழியக்காரனா சின்ன ஊழியக்காரனா இருந்தா அது கர்த்தர் மேல ஒருத்தர் இருக்காரு அல்லவா? ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சின்ன சின்ன ஊழியக்காரெல்லாம் அவன் பாட்டு 2 சோறு கிடைச்சா தின்னுட்டு அந்த தூங்கிட்டு தோத்திரம் போயிருவான். ஸ்தோத்திரம். அடுத்தது நான் பேசல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் சுவிசேஷம் 7:24 வாசிங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? அதாவது தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் எதன்படி, நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். தோற்றத்தின்படி. தோற்றம்னா எப்படி? எப்பா இவன் பணக்காரன் வீட்டு பிள்ளை, எப்பா இவங்க வசதி படைச்சவங்க, இவங்க ஆள் பழம், இவங்க இது பழம் அந்த பழம், அவங்க அந்த தோற்றம். இது இவங்களுக்கு எப்படி இருப்பாங்க? போட வஸ்திரம் இல்லாம வந்து நிற்கும். அது தள்ளி போச்சு. முதல்ல நீங்க வாங்க. அப்படிலாம் தோற்றத்தின்படி நீதி செய்யாதீங்க, நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்று இயேசு கிறிஸ்து என்ன செய்றாரு? சொல்லுகிறான்னு பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நீதிமொழி 16:11 வாசிங்க. இன்னைக்கு ஒருத்தரும் வாசிக்க மாட்டேங்கிங்க. சுமுத்திரையான நிறைகோளும் பாருங்க. சரியான தராசு யாருடையதான்? கர்த்தருடையது. அவருடைய செயல் புரியுதுங்களா? சோத்திரம். லேவியராகமம் 19வது அதிகாரத்துல 35, 36 வாசிங்க. பாருங்க. இப்போ அதான் அந்த நியாய விசாரணை தராசு மாதிரி சொல்றாரு ஆண்டவர். நியாய விசாரணையிலும் பாருங்க, அளவிலும் நிறையிலும் படியிலும் அநியாயம் செய்யாதிருப்பீர்களாக. நிறைகளும் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த நியாய விசாரணைய தராசுக்கும் படி கல்லுக்கும் ஒப்பிடுறாரு. இந்த தராசு படி கல்லு கரெக்டா வச்சா கரெக்டா எடைய காட்டும்ல. இன்னும் ஒண்ணு சொல்ல மாட்டேங்க.
காட்டுமா காட்டாதா? கரெக்டான எடைக்கு கரெக்டான எடைக்கல்ல வச்சா காட்டுமா காட்டாதா? அதே போலதான் நீதி விசாரணை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்றாரு. நீதிமொழி 10:1 சொல்லுகிறது, கள்ள தராசு கர்த்தருக்கு அருவரு. நீதிமொழி 10:1 வாசிங்க. ஆ. சாலமோன் நீதிமொழிக்கு ஞானமுள்ள மகன் சந்தோஷப்படுத்துகிறான். நீதிமொழி அது அது 10 ஆ, 10:1 அப்படி. நீதிமொழி அத பாருங்க. நீதிமொழி 17:15 துன்மார்க்கனின் நீதிமான் என்றும் நீதிமானனே 11:1 கள்ள கள்ள தராசு கள்ள தராசு கர்த்தருக்கு. இந்த நியாய விசாரணைய லேவியரங்க 19வது அதிகாரத்துல சொன்னோம் பாத்தீங்களா? அந்த தராசு படிக்கல் கரெக்டா இருக்கணும். கூடக்கூடாது, குறையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அததான் சொல்றாரு. கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. ஆமென். அதத்தான் அ 17:15 சொல்லுகிறது. யாரு நீதிமான குற்றவாளி என்றும் குற்றவாளியை நீதிமான் என்று தீர்ப்பது கர்த்தருக்கு இருவரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். அருவருப்பானவர்கள். நான் என்ன சொல்றேன்? பெத்த பிள்ளையா இருந்தாலும் தப்பு செஞ்சா தப்புன்னு சொல்லுங்க. பிள்ளைன்னு சொல்லி பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி நீங்களும் பாவத்தை வாங்காதீங்க. அவன் நீதி விசாரணைக்கு போட்டோம். என் பிள்ளை அப்படின்னு இன்னொரு நான் என் பிள்ளையை சேர்த்து தான் சொல்றேன். ஏன்னா அந்த பிள்ளைய பாதாளத்து விட்டுறக்கூடாது. நம்ம சப்போர்ட் பண்ணி அவன் எங்க போயிட்டு இருக்கிறான்? நம்மளே அனுப்பிட்டு இருக்கிறோம் ரூட் போட்டு. அவன் அங்கிருந்து தப்பி வைக்கணும். அப்ப கொட்டணும், தட்டணும். தப்புடா. என் பிள்ளை இப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டான். இப்படி பேசி பேசி அந்த பிள்ளைய ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவாங்க. அப்ப அந்த பிள்ளை என்ன நினைக்கும்? நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம வீட்டுல என்ன சொல்லிடுவாங்க? என்னை நல்ல பிள்ளைன்னு சொல்லிடுவாங்க. முடிஞ்சு போச்சா? அவுட். இப்ப அந்த வசனம் அப்படிதான் இருக்கிறது. தவறு செஞ்ச தப்பு தான். பாஸ்டர் தப்பு செஞ்சாலும் தப்பு தான். என்ன அப்படின்லாம் இல்ல. சட்டம் ஏழை பணக்காரன் பாஸ்டர் எல்லாம் ஒண்ணுதான். ஆமென். அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறேன்னு பாக்கிறோம். நீதிமொழி புஸ்தகம் 20:10 வாசிங்க. 20:10. ம். 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 23வது வசனம். 23வது வசனம். ம். ம். கள்ளத்தராசு நல்லதல்ல. யாத்திராகம புஸ்தகம் 23வது அதிகாரத்தை எடுத்துக்காங்க. 6 to 8 வரை வாசிங்க. 6 to 8 வரை வாசிங்க. யாத்திராகம புஸ்தகம் 23வது அதிகாரத்துல 6 to 8 வரை வாசிங்க. போட்டியாப்பா. உன்னில் இருக்கிற எளியனுடைய விஷயத்தில் அவனுடைய நியாயத்தை புரட்டாயாக. 7வது வசனம். கள்ள காரியத்துக்கு தூரமாயிருப்பாயாக. குற்றமில்லாதவனையும் நீதிமானையும் கொலை செய்ய நான் துன்மார்க்கனின் நீதிமான் என்று தீர்க்க மாட்டேன். 8வது வசனம். பரிதானம் வாங்காதிருப்பாயாக. பரிதானம் பார்வை உள்ளவர்கள் என்ன செய்யும்? குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தை என்ன செய்யும்? புரட்டும். உபாகம் 16:19. உபாகம் 16:19. உபாகம் 16:19 போடுங்க. நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக. முகத்தாட்சணியும் பண்ணாமலும் பரிதானம் வாங்காமலும் இருப்பாயாக. பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமான்களின் நியாயத்தை தாறுமாறாக்கும். ஆமென். நீதிமொழி 18:5. வழக்கிலே நீதிமானை தோற்கடிப்பதற்கு துன்மார்க்கனுக்கு முகதாட்சணியும் பண்ணுவது நல்லதல்ல. அல்லேலூயா.
அப்ப கர்த்தர் அவர் நீதி செய்யும் போது ரெண்டையும் தான் பார்ப்பார். ரெண்டையும் தான் பார்ப்பாருன்னு பாய்க்கிறோம். இல்ல தராசு கரெக்டா இருக்கணும். அம்மே நீதியின் தராசு கர்த்தர் பிடிப்பார் நமக்குள்ள. அம்மே நீதியின் தராசு என்ன செய்வாரு? அப்படியே பிடிப்பார். கர்த்தர் நல்லவர். ஆனா அப்ப கரெக்டா இருக்கணும். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தராச அதாவதுங்க தராச ஒழுங்கா பிடிச்சு ஒழுங்கா ஒரு வியாபாரமா இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும். ஆமே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதை சரியா பிடிச்சிங்கன்னா நம்ம சரியா இருப்போம். ஆமே அது சரியில்லாம பிடிச்சிங்கன்னா நம்ம சரியில்லாம போயிருவோம். ஆமே அல்லேலூயா அல்லேலூயா. சரி, இது எதுக்கு? கள்ளத்தராசு வியாபாரம் இதெல்லாம் நம்ம விட்டுருவோம். அதை கர்த்தர்ட்ட பார்ப்போம். ஆண்டவர் அவர்களை செய்வாராக. உபாகம் 25 வசனம் படிங்க. உபாகம் புஸ்தகம் 25வது அதிகாரத்துல 1வது வசனம். மனிதர்களுக்கு வழக்கு உண்டாய் அவர்கள் நியாயம் விசாரிக்கப்பட நியாயஸ்தலத்திலே வந்தால் நியாயாதிபதிகள் நீதிமானை நீதிமான் என்றும் குற்றவாளியை குற்றவாளி என்று என்ன செய்யணும்? தீர்க்க கடவர்கள். ஏசாயா 10வது அதிகாரத்துல 1-2. ஏசாயா 10வது அதிகாரத்துல 1வது வசனம் 2வது வசனம் பாருங்க. பாத்தீங்களா? அந்த வசனத்தை கவனிங்க நல்லா. ஏழைகளை வழக்கிலே தோற்க பண்ணவும், என் ஜனத்தில் சிறுமியானவர்கள் நியாயத்தை புரட்டவும், விதவைகளை சூறையாடவும், திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடவும். 2வது வசனம் படுப்பா. 2வது வசனம். அநியாயமான தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கு கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறவர்களுக்கும் ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க நம்ம மக்கள்கிட்ட இருந்து ஒரு அல்லேலூயா சத்தம் கூட வர மாட்டேங்குது. ஆமென். அப்ப பாத்தீங்களா? வசனத்தை பாத்தீங்களா? ஏன்னா அவர் நான் நீதி உள்ள நியாயாதிபதினு சொல்லுகிறார். ஒருத்தரன் அவருக்கு முன்பாக தப்பி போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறான்னு பாய்க்கிறோம். சோத்திரம். சங்கீதம் 140:12 வாசிங்க ஒருத்தர் கொடுப்பான். சங்கீதம் 140:12. பாருங்க. சிறுமையானவனின் வழக்கையும் நியாயத்தையும் சங்கீதக்காரன் சொல்றான். நம்ம உடனே நினைச்சுக்கிட்டோம் சிறுமையானவன் தானே, இவன் எளியவன் தானே. ஆனா சங்கீதக்காரன் சொல்றான் கர்த்தர் எளியவர்களின் வழக்கை சிறுமையான வழக்கை விசாரிப்பார். இந்த உலகம் தள்ளி போடும். இந்த உலகம் என்ன செய்யும்? தள்ளி போடும். நீதி சொல்ல மறுக்கும். ஆனா அதை கர்த்தர் விசாரிப்பார். கர்த்தர் விசாரிப்பார். நீதிமொழி 22:22-23 வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழி புஸ்தகம் 22வது அதிகாரத்துல 22வது வசனம் 23. ஏழையா இருக்கிறன்னு ஏழையை கொள்ளையிடாதே, சிறுமையானவனை நியாயஸ்தலத்தில் உபத்திரவப்படுத்தாதே. 23. கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளையிடுகிறவர்களுடைய பிராணனை கொள்ளையிடுவார். உயர்ந்தோரை நியாயம் தீர்க்கிற உயர்ந்தோர் ஒருத்தர் இருக்கார், மறந்துடக்கூடாது. ஆமென். இவன் ஏழை தானே, இவன் திக்கற்றவன் தானே, இவன் அனாதை தானே அப்படின்னு சொல்லி இந்த உலகம் என்ன செய்யும்? பண்ணும். ஆனா கர்த்தருடைய நியாயம் செய்ய அங்கே நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம் எனக்கு நீதி கிடைக்கல, எனக்கு என்ன கிடைக்கல, என் கண்ணீருக்கு என்னுடைய வழக்குக்கு நீதி கிடைக்கல. ஆனா கர்த்தர் சொல்றார் நான் இருக்கிறேன், உன் வழக்கை விசாரிக்க நான் இருக்கிறேன், உன் வழக்கை விசாரித்து நீதி செய்ய நான் இருக்கிறேன், உன் நீதிக்கு வெற்றி கிடைக்க வெற்றி தர நான் இருக்கிறேன். அதுதான் இந்த மாசத்துல வாக்கு தத்துவம். நீதி செய்வேன், நீதி செய்வேன்.
ஆண்டவர் நீதியின் தேவன். ஏன்? கர்த்தர் எப்படிப்பட்டவர்? நீதியின் தேவன் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த இந்த உலகத்துல இப்படிப்பட்டவங்க நிறைய இருப்பாங்க. கைவிடப்பட்டவங்க, திக்கற்றப்பட்ட அவங்களுக்கு நீதி செய்ய, எடுத்து செய்ய யாரும் அந்த கண்டுக்கவே மாட்டாங்க, எடுத்துக்கவே மாட்டாங்க. ஆனா கர்த்தர் அந்த ஒன்னையும் அவனையும் எல்லாத்தையும் படைச்ச கர்த்தருடைய நீதி அங்கே நிற்கும். அந்த நீதியை செய்ய அங்கிருந்து ஒருத்தர் கர்த்தர் எழுப்புவார். கைகளை துறை அல்லையிலே சொல்லுங்க. அவனுக்கு உனக்கு நீதி செய்ய ஆண்டவர் அங்கிருந்து ஒருத்தனை எழுப்புவார். அவரே எழுப்புவார், அவரே எழுப்புவார். ஆண்டவரே, அநியாயத்துக்கு மேல அநியாயமா இருக்கே, ஆண்டவரே எனக்காக வழக்காட, எனக்காக அறிந்து பேச ஒருத்தர் இல்லையே, உனக்காக உன்னை படைச்ச ஆண்டவர் நியாயாதிபதி இருக்காருமா. வழக்கு அவர் கருத்தா கையில் எடுக்காரு. ஒடுக்கிறவனையும் அடக்கிறவனையும் கர்த்தர் பார்க்கிறார். எவ்வளவு நாள் ஒடுக்கப்படுகிற உனக்கு நீதி செய்ய கர்த்தர் புறப்படுகிறார். நீதி செய்வார். நீதி செய்வாரா, செய்ய மாட்டாரா? அந்த நீதி செய்யறதை என் கண் பார்க்கும், என் கண் பார்க்கும். வாரம் பார்த்தோம், சத்துருக்களுக்கு நீதி செய்கிறதை என் கண் பார்க்கும். இன்னைக்கு என் எதிராளிக்கு, எனக்கும் என் எதிராளிக்கு இருக்கிற வழக்கு, அந்த 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 நீதியை என் கண் பார்க்கும். இந்த உலகம் நீதி அநியாயம் நிறைஞ்ச உலகம். நீதியுள்ள உலகத்துல நம்ம வாழல, அநியாயம் நிறைஞ்ச உலகத்துல வாழுறோம். இந்த உலகம் உனக்கு நீதி செய்யாது. பரலோக சிங்காசனம் நீதி நியாயமும் நிறைந்த சிங்காசனம். பூமியில் இருக்க சிங்காசனம் அநியாயம் நிறைஞ்ச சிங்காசனம். அங்கிருந்து உனக்கு நீதி வராது. நீதி லோகத்திலிருந்து உனக்கு வரும். உன் கதறலை கர்த்தர் பார்க்கிறார், உன் கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். அந்த கண்ணீருக்கு கர்த்தர் என்ன செய்வார்? நீதி செய்வார், நீதி செய்வார். ஆண்டவர் பார்க்கிறார். 30:18 நீதி செய்கிற தெய்வம், 30:19 நீ இனி அழ மாட்டாய், ஏன்னா உன் கண்ணீருக்கு நான் நீதி செஞ்சிட்டேன். ஆமென், அல்லேலூயா. அப்போ நீதி செய்கிற ஒரு தேவன் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க, இருக்கார், இருக்காரு. அவர்கிட்ட ஒப்படைங்க. அதுதான் மிகப்பெரிய அற்புதமா நமக்கு கிடைக்கும் பாக்கியம். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. லூக்கா சுவிசேஷத்தை எடுத்துக்காங்க, எல்லாரும் லூக்கா சுவிசேஷத்தை எடுத்துக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சது தான். லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரத்துல 2வது வசனத்திலிருந்து 8 வரை படிச்சு பார்த்தா ம் 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 ஆமென். ம் ம் அல்லேலூயா. சரி, லூக்கா 18:2 அந்த நியாயாதிபதி எப்படிப்பட்டவன் சொல்லப்பட்டிருக்குன்னா, தெய்வத்துக்கு பயப்படாதவன், மனுஷனை மதியாதவன். மனுஷன் என்ன செய்ய மாட்டான்? அல்லேலூயா. தாயின் தகப்பன் என்ன செய்யணும்? தூங்குறவங்க அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். தாயின் தகப்பனும் சத்தமா சொல்லுங்கம்மா. ஏதாவது கணம் பண்ணணும், மனைவிய மிதிக்கணும். தாயை தகப்பன கணம் பண்ணணும், மனைவியை மிதிக்கணுமா?
ஆமென். முதல் முதல் தாய் மனைவி, முதல் மனைவி தாய் தான். ஆமென். அல்லேலூயா. அப்ப இவன் எப்படிப்பட்டவனா இருக்கான்? மனுஷ இனத்தையே மதிக்க மாட்டேங்கிறான். அல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களா. இவன் தெய்வத்தையும் மதிக்க மாட்டாங்க, மனுஷனையும் அவன் என்ன செய்ய மாட்டானா? மனுஷனையும் மதிக்காத ஒரு கெட்ட நீதிபதி அந்த பட்டணத்தில் இருந்தான். உங்களுக்கு அதை புரியும்படி சொல்லுறதுக்காக நான் இப்படி கொண்டு வரேன். இவன் தெய்வ நீதியை ஏற்றுக்கொள்ளல. நல்லா கவனிங்க, தெய்வ நீதி தான் உண்மையான நீதி. அந்த நீதி அவன் ஏற்றுக்கொள்ளல. அவன் மனுஷ நீதி அவன் ஏற்றுக்கொள்ளல. அதனாலதான் அவனை ஆண்டவர் சொல்றாரு கெட்ட நீதிபதினு சொல்றாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். ஆனா இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறான். லூக்கா 18:3 அந்த பட்டணத்துல ஒரு திக்கற்ற ஆதரவற்ற ஒரு ஏழை விதவை இருக்கிறான். என்ன இருக்கா? ஒரு ஏழை விதவை இருக்கிறா. அந்த ஏழை விதவை அவட்ட பணம் கிடையாது, ஆள் பணம் இல்ல, அவளுக்கு சார்பா வழக்காட வக்கீல் இல்ல, சொந்த பந்தம் இல்ல, யாதுமே இல்ல. இவ எப்படிப்பட்டவன்னா, இந்த விதவின் வழக்கை எடுத்து விசாரிக்க கிடையாது, யாராவது உதவியற்ற. அதனாலவா, அதாவது இவளுக்கு நீதி செய்ய எப்படி இருக்குது அப்படின்னா, நெறிந்த நாணலை போல இருக்கா. எப்பனாலும் நாணல் முறியலாம், எப்பனாலும் இவளுடைய நீதி கெட்டு போகாமல் போகலாம், அணையலாம், அந்த நிலையில இருக்கிறா. ஆனா இவ என்ன செய்யறான்னா, யாரும் நமக்கு இல்ல, நாமளே போயுவோம், இவ கெட்ட நீதிபதி தான். ஆகவே வக்கீல வச்சு எல்லாம் பண்ணி நம்ம வழக்க தன் எதிராளிக்கும் அந்த வழக்கை செய்வதற்கு பண்ணலான்னா யாரும் கிடையாது. அதனால அவ என்ன செய்றா, வாரான்னு பாக்கிறோம். எத்தனை முறை வாரா? அவன அடிக்கடி வரா. ஒரு ஆளு அடிக்கடி போனா என்ன வரும்? என்ன வரும்? கோபம் வரும். ஆனா இவன் கெட்டவன், இவனுக்கு என்ன வரல? கோபம் வரல. நீங்க அங்கதான் கவனத்தில் எடுக்கணும். இங்கதான் கர்த்தர் கிரியை செய்றாருன்னு அர்த்தம். கோபம் வரல. என்ன செய்றா? அவளும் அந்த கெட்ட நீதிபதி கிட்ட போய், எனக்கும் என் எதிராளிக்கு இருக்கும் வழக்கில் நீர் நீதி செய்ய வேண்டும். இன்னைக்கா எனக்கும் எதிராளிக்கு இருக்க வழக்குல அந்த பட்டணத்துக்கு யாருதான் சொல்லுங்க? அவன்தான், வேற நீதிபதியே இல்ல. அடுத்த பட்டணத்து நீதிபதி கிட்ட போக முடியாது. எங்க போய் சொல்லுவாங்க? இப்போ தாம்பரத்துல ஒரு பிரச்சனைனா, தாம்பரத்துல ஒரு பக்கத்துல ஒரு கோர்ட் இருக்கு, முதல்ல அங்கதான், அங்க போ, அப்படிதான் இருப்பாங்க. அதுக்காக சென்னை அங்க போ இங்க போலாம் பண்ண மாட்டாங்க, இங்கதான் போகணும்னு சொல்லுவாங்க. இப்ப அங்கதான் போய் ஆகணும். நீங்க நினைக்கலாம், இவையா அந்த கெட்ட போனானா? கெட்டவன் தான் இருக்கான், கிடைக்காதுதான். ஆனாலும் இவ என்ன செய்யல? அவனை என்ன செய்யறா? ஆமா, அடிக்கடி அவனை தொல்லை பண்றான். அவன் சொல்றான், இவ என்ன அடிக்கடி வந்து என்ன செய்யக்கூடாது? அலட்டாது, தொல்லை செய்யாதபடிக்கு நான் இவளுக்கு என்ன செய்வேன்? நியாயம் செய்வேன் சொல்றான். எவ்வளவு அவ குட்டுங்க. இவ கோவப்பட்டு இவளை வர சொல்லாத, வெட்டி கொண்டு போட்டுங்கன்னு அவன் சொல்லல. கெட்ட நியாயம் என்னதான் செய்யணும்?
ஆனா இவன் அணுகுமுறையை அவன் பார்க்கிறான். அணுகுமுறையை பார்த்து இவா என்னமோ வந்து இவ என்ன கூடாது, டிஸ்டர்ப் கூடாது, நான் இவளுக்கு நீதி செய்வேன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுவாரு, என்ன சொல்வார்னா, பாருங்கள் அந்த கெட்ட நியாயாதிபதி அவளுக்கு காலந்தாமதம் செஞ்சான். அப்படி சொல்றாரா இல்லையா? காலம் தாமதம் செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அவளும் விடாபடியா என்ன பண்றா, தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கா. காலம் தாமதம் செய்யறா, இவ தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறா. ரெண்டு விடாபடியா நடந்துகிட்டு இருக்குன்னு பாக்கிறோம். வெரி குட், நல்ல வார்த்தை. ஏன்னா வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு நான் தேவனுக்கு பயப்படாமலோ மனுஷரை மதியாமல் இருந்தோம். 5ஆம் வசனம் போட்டு என்ன போடா, இந்த விதவை எப்பொழுது என்னை தொந்தரவு செய்கிறப்படுகிறார், அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நான் என்ன செய்வேன் சொல்லிக் கொண்டான் பாய்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். அப்ப எவ்வளவு நாள் ஆனாலும் அவளும் சோர்ந்து போகல, இவனும் விட்டு என்ன செய்யல, விடல. எப்படியாவது நான் நியாயம் செய்வேன்னு சொல்லி அவன் என்ன செய்றான், இந்த ஏழை விதவை அவனுடைய போய் என்ன செஞ்சான், நீதி கேட்டால் இவளின் தொல்லை இல்ல தொந்தரவு நிமித்தம் இவனுக்கு வேறு வழி இல்லாமல் இல்லை என்ன தொல்லை செய்யப்படாதபடிக்கு அவளுக்கு நீதி செய்வேன். அவள் வழக்கில் அவள் வெற்றி பெற்றாள். அவன் வாயில வந்து வந்துட்டுல நீதி செய்வேன்னு சொல்லிட்டான்ல. அதுக்காக யார் யாரெல்லாம் பைபிள் எழுதி இருக்கோம். ஆமென், அல்லேலூயா. அப்ப எவ்வளவோ தாமதிக்கிறான், எவ்வளவோ காலம் தாழ்த்துறான். அது சொல்லப்பட்டு வெகு நாள் வரைக்கும். ஏன்? அல்லேலூயா. ஏழை. இப்ப பவுல ஒருத்தன் 2 வருஷமா ஜெயில வச்சிருப்பான். கிளவுதிராய்னா அவன் ஏதாவது பணம் கிடைக்குமான்னு சொல்லி உள்ள வச்சிருப்பான். ஆனா பவுல் அவனுக்கு என்ன கொடுக்க மாட்டான், பணம் கொடுக்க மாட்டான். நீ ஜெயில வச்சாலும் வச்சுக்காடா, நான் என்ன கொடுக்க மாட்டேன். ஆனா இவட்ட கொடுக்க பணம் இல்லை, எனக்கு நீதி வேண்டும். இவன் சொல்றான், ஆனா பவுல்கிட்ட பணம் இருக்கு, ஆனா சொல்றான் நான் பணம் தர மாட்டேன், எனக்கு நீதி செஞ்சானா? செய்யல, நீதி செய்யல. அவன் ஆளையா மாத்தி விட்டுட்டான் அவனை. இவன் இவன்ட்ட பணத்தை எதிர்பார்த்தான், பணம் வாங்கி தீர்ப்பு செய்ய பார்த்தான். இல்ல இல்ல இல்ல, அவன் கொடுக்கவே இல்லை. ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பணம் போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடாது, கர்த்தருடைய பணம் கோர்ட்டுக்கு போகக்கூடாது, கர்த்தருடைய பணம் வீணாக கூடாது. அது கர்த்தருக்கே செலவு பண்ணுங்க. வீணாவதை கர்த்தர் விரும்புவதில்லை. ஆமென், அல்லேலூயா. நம்ம கர்த்தர்ட்ட கரெக்டா இருந்தோம்னா அவர் சீக்கிரத்தில் நமக்கு நியாயம் செய்வார். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 6ஆம் வசனத்துல பாருங்க, கர்த்தர் அந்த கெட்ட நியாயாதிபதியை சிந்தித்து பாருங்கள். 7 தம்மை அப்ப சொல்ற பாருங்க, அப்படி அவன் காலம் தாழ்த்தி அவன் தீர்ப்பு செஞ்சான். ஆனா 7ஆம் வசனம் பாருங்க, தம்மை நோக்கி இரவும் பகலுமாய் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவர் சீக்கிரத்தில் நீதி செய்வார். புரியுதுங்களா? நல்ல அவனை பார்க்கல நல்ல நியாயாதிபதி, நான் சீக்கிரத்தில் நீதி செய்வேன். அவன் காலம் தாழ்த்தினான், நான் காலம் தாழ்த்த மாட்டேன். இந்த மாசத்தில் நான் நீதி செய்வேன். நான் நீதி செய்கிற தேவன், இந்த மாசத்திலே நீதி செய்வேன். நீதியின் தராசை தூக்கிட்டா, தூக்கி போடு, குறைஞ்சா காலி பண்ணு, சரியா இருந்தா ஓகே பண்ணி விடு. நீதி செய்கிற தேவன் தராசை தூக்கி விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நீதி செய்ய புறப்பட்டு விட்டார். ஆமென், ஸ்தோத்திரம். உனக்குக்கும் உன் எதிராளிக்கு இருக்கும் வழக்குல கர்த்தர் மாசத்தில் தீர்ப்பு செய்வார், நீதி செய்வார். அந்த நீதி உனக்கு வெற்றியை தரும்.
அவர் கொடுக்கிற நீதி உனக்கு வெற்றியை தரும். மத்தேயு 12:20 நினைக்கிறேன். உன் அந்த நீதிக்கு என்ன கிடைக்கும்? வெற்றி கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும். அல்லேலூயா. அப்படின்னா நான் அந்த வேத வல்லுனர்கள் அந்த ஏழை விதவின் பின்பக்கத்தை எடுத்து வேத வல்லுனர்கள் சில வரிகள் அவர்கள் எழுதினதை நான் வாசித்தேன். அவள் அவள் அவளுடைய உறவில் இல்லாத ஒருவர் அவளுடைய ஆஸ்தி மேல எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஆஸ்திக்கு தான் வழக்குக்கு போயிருக்கா. அவன் இவ பக்கம்னு சாச்சிட்டதுக்கு அப்புறம் என்னைக்கு இவளோட்டு போச்சுதோ அன்னையிலிருந்து அந்த இதுல உள்ள வருமானம் எல்லாம் அவளுக்கு கிடைக்கும்படி என்ன செய்தானா, இந்த கெட்ட நியாயாதிபதி தீர்ப்பு கொடுத்தான். ஆமென். அதே போல உன் வழக்கில் சொத்தோ இல்ல பதவியோ உலக வேலையோ எதோலையோ ஒண்ணு ஆண்டவர் இந்த மதத்தில் நீதி செய்வார். அவர் நீதி செய்கிற தெய்வம். ஆமென். ஆனா ஒண்ணு, நம்ம நீதியும் என்ன செஞ்சிடக்கூடாது, குறைஞ்சிடக்கூடாது, அநியாயம் வந்துடக்கூடாது. ஒன்னிடத்துல என்ன காணப்படக்கூடாது. ஆமா, கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற நீ அநியாயத்தை விட்டு என்ன செஞ்சிரு, விலகிரு, அநியாயத்துக்கு தூரமாயிரு. ஆமே, அன்பை மட்டும் கையில் எடுத்துக்கொள், வேற எதையும் கையில் எடுத்துக்கொள்ளாதே. ஆமே, கொண்டு வந்தது ஒண்ணு இல்லை, கொண்டு போக போறது ஒண்ணு இல்லை. இன்னைக்கு சாக்கிறோமோ நாளைக்கு சாக்கிறோமோ தெரியல. ஆமென். அல்லேலூயா. என்னமோ கோடி கோடி வருஷம் அந்த உலகத்துல இருக்கிற மாதிரி தான். எனக்கு உனக்கு நீ பாக பிரிவின, அந்த சண்டை இந்த சண்டை, இதெல்லாம் எதுக்கு? தோத்திரம். ஆமென். புசிக்கவும் முடுக்கவும் இருந்தா போதும். ஆமென். அவன் கடைசியில ஆகூர் ஒரு ஜெபம் பண்ணுவான் பாருங்க. நீதிமொழி 30வது அதிகாரத்துல 7, 8, 9 ஆண்டவரே என் படியை எனக்கு அளந்து போசியும், அளந்து போசியும். கர்த்தர் அளவு கரெக்டா இருக்கும். ஆமென். தாரும் தூரப்படுத்தும். என் படி எனக்கு அளந்து அளந்து போசித்தருளும். என் தேவை சந்திக்கப்பட்டால் போதும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கொண்டு வந்தது ஒண்ணுல, கொண்டு போகிறது ஒன்றில. ஒன்னில் அநியாயம் காணப்படாமல் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் உன்னை பார்க்கும்போது உங்ககிட்ட நீதி இருக்கணும், அநியாயம் இருக்கக்கூடாது, அக்கிரமம் இருக்கக்கூடாது. நீதியுள்ள நியாயாதிபதி உன் வழக்கை விசாரிக்கும் பொழுது உன்னை குற்றவாளி என்று அவர் தீர்த்து விடாதபடி கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவனாய், நீதி உள்ளவனாய், பரிசுத்தம் உள்ளவனாய் தராசில நிற்கும் போது அதே உண்மை ஒரு இடத்துல பரிசுத்தம் உண்மை நீதி தான் இருக்கும், அதே உண்மை பரிசுத்தம் அப்படியே இருந்தா ஓகே பண்ணிடுவாரு. வெற்றி ஜெயம் உனக்கே. அல்லேலூயா. நீதி உள்ள நியாயாதிபதி இந்த மாசத்தில் உனக்கும் உன் எதிராளிக்கு இருக்கும் வழக்குல அவர் நிச்சயம் நீதி செய்வார். அது உனக்கு வெற்றியாய் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே எழும்பி நில்லுங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எல்லாம் கொஞ்சம் எழும்பி நின்று, ஆண்டவரே எனக்கு உங்க வாழ்க்கையில எங்கெங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கலையோ, ஜெயம் கிடைக்கலையோ, நீதி கிடைக்கலையோ, இப்ப கர்த்தரை நோக்கி நீங்க கதறுங்க. ஆமா, நீங்களும் குற்றம் இருக்க கூடாது. அதே பார்த்தா கர்த்தரை நோக்கி கதறுங்க. ஆண்டவரே குடும்பத்திலையா, பாகப்பிரிவினையா, சொத்தா, இல்ல உலக வேலையா, இல்ல கோர்ட்ல தீர்ப்பா, இல்ல எதுவோ எதுலயோ உள்ள இருக்குது, எனக்கு சீக்கிரத்துல நியாயம் செய்யுங்க. ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், இம்மாதத்துல கர்த்தர் உனக்கு நல்ல தீர்ப்பு வரும். அந்த தீர்ப்பு உனக்கு ஜெயமாய் வரும், வெற்றியாய் வரும், வெற்றியாய் வரும், வெற்றியாய் வரும்.